ஜெபம் செய்வோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி உம்மை துதிக்கிற ஒரு கூட்டமாக, உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பாக்கியம் உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த வேளையில் எங்களை ஒன்றாக கூடி வர நீ கொடுத்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் ஆராதனை முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகி கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தமாக 200 கீதங்கள் 570வது பாடல், வாழ்கையும் தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் என்று சொல்லி நாம் பாடுவோம். 200 கீதங்கள் 570வது பாடல். தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வீக தேசமே கூரண்ணா கீர்த்தியை பார்ப்போற்றும் நேர்மையே நீ பெறுவாய். வேலிகள் உன்னத சாட்சிகள் ஓப்பற்றதே வான் எட்டும் பர்வதம் காண்யாறு காற்றுகள் போன்றே மாற்றியாய் நீ ஓங்குவாய். கர்த்தாவின் கரமே நித்யம் என் தேசமே உன்மேலுமே உன்னாத கிறிஸ்துவை உன் நண்பர் வாக்கையை அன்போடு பற்றியே நீ ஓங்குவாய். ஜெபம் பண்ண கடவோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவர் ஆகிய ஏக தேவனை, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும்.
மகா விலையுறந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்திலும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் பொறாமையிலும் பகையிலும் வறுமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு எதுவான மற்றெல்லா பாவத்திலும் உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் பெருவாரி விஷவியாதியிலும் பஞ்சத்திலும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனித அவதார ரகசியத்தை நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணம் நீர் அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையோட உயிர் தெழுந்து வரமுள்ளது ஏறி பரிசுத்த ஆவி வந்ததின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ளமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாள்வோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசனம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கிய சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதியாரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி
காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திருமுதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையை மன்னித்து முது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு முது பரிசுத்த ஆவி அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்தீக்க தெய்வ ஆட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்திக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை தாரும், எங்கள் விருதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரி கட்டாதேயும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் எடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் வாயத்தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்கள் முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவின் இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வரவேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக்கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வர் என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். யாவர் முட்காருவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பெனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பெனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். பின்முக தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மனோற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Praising the polity of our nation, all their neighbors assisted them with articles addition to all the free will ushering. Esra 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்கள் சுற்றிலும் குடியிருக்கிற யாரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றியிருக்கும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கணும் அஞ்சு அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்.
எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அஞ்சு அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அஞ்சு அவர்களை கைகளை திடப்படுத்தினார்கள். பூமியின் குயிக்கரே, எல்லாரும் வந்து எம்பளமாய் பாருங்கள். தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது மஞ்சி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுக்கிறதும் அஞ்சி தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்ததும் அன்றி அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மனமகிழ்ச்சியோடு காணிக்கையை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. யாவரும் எழுந்து நின்று அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக 215 பாடல் வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்று சொல்லி பாடி அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகலாம். 215 பாடல். நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சற்றும் மாசில்லாடம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். தாரகமற்ற ஏழைகள் தலைக்க நாயனா, இந்த தாரணியிலே மனுடவர் தாரமாயினார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். மாபதவியை இழந்து கரிய ஆனனா, அங்கே மாற்றியூர வேண்டியே அவன் தாழ்ச்சியாயினார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். ஞாலமதில் அவர்கினை நண்பர் யாருள,
ராய்பரனிடம் பரிந்து வேண்டியே அவர் பட்சம் வைதூரும் தோளும் ரட்சை செய்கிறார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். நின்ற வண்ணமாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகளை வழங்குகிறவரே, தருமையானதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட மதிய வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூடியிருக்கும் தருணத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்கள் இருதயமாகிய நிலத்தை ஆயத்தமாக்கி வசனமாகிய விதை விழுந்து அது 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடைநிச்ச நாமத்திலே இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அவனுடைய ஆசீர்வாதமாகிய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் உண்டாவதாக. இன்றைக்கும் திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். எதற்காக இந்த தலைப்பு என்று பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் 3 நாளில் எதை கொண்டாட போகிறோம்? ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரமடைந்து 78 வருடங்கள் ஆகின்றது. ஆகவே இதை கொண்டாட இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நமக்கு தேசத்தை குறித்தான தலைப்பு நினைச்சுகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்திய தேசத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற பெரிய சிறப்பு இயல்பு என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தியா என்றாலே முதல் வரியில் நம்ம சொல்ற காரியம் என்ன? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு. பலவிதமான பிரிவுகள் நினைச்சிருக்கிறோம். நம்மிடத்திலே பலவிதமான காரியங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே காணப்படுகிறது. பல காரியத்தில் நினைச்சுக்கிறோம். நாம் பிரிந்திருந்தாலும் இந்தியர் என்கிற ஒரு ஒற்றுமையில் நினைச்சுக்கிற ஒரு உணர்விலே நாம் ஒன்றுபட்டு காணப்படுகிறோம். அதுதான் இந்திய தேசத்திலே பன்முகத்தன்மைகள் அதிகமாக நினைச்சுகிறது காணப்படுகின்றது. நம்முடைய நாட்டில் விசேஷமாக பார்க்கும் பொழுது மொழியை வைத்து என்ன செய்யலாம், நாம் அதில் எந்த அளவுக்கு நாம் பிரிந்திருக்கிறோம் என்று பார்த்தீர்களானால் 780க்கும் மேற்பட்ட மொழிகள் மாத்திரம் என்ன செய்யுது இந்திய தேசத்திலே காணப்படும். நாம் பேச்சு வழக்கிலே பயன்படுத்துகிற வார்த்தைகள் அந்த மொழிகளிலே பார்க்கும் பொழுது 780 மொழிகள் என்ன செய்கிறதா இந்திய தேசத்திலே காணப்படுகிறது. மன்னர்களே, மற்ற பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மொழியை வச்சு தான் என்ன செய்கிறது அநேக பிரிவுகள் இதுக்கு மேலே வருகிறது. இந்த மொழி தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறது பிரித்து ஆளுகிறது. இதை நாம் எதில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரே பாஷை என்று என்ன செய்கிறது சொல்லப்படுது. எப்படி உலகம் முழுவதும் அங்கே மனிதர்கள் கூடி இருந்தவர்களாம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒரே பாஷையை பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அப்புறம் தான் அந்த 11ஆம் அதிகாரத்தில் தான் என்ன ஏற்படுகிறது, அவங்க ஒரே பாஷையை பேசுறதுனால அவங்க செய்து கொண்ட காரியம் என்ன, எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. எல்லாரும் ஒன்றா இருந்ததை பிரித்ததை யார் தான்? ஆண்டவர் தான். அப்போ பிரிவு நல்லது தானா? பிரிவு நல்லதா என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ஒன்றாக கூடின நோக்கம் எப்படி மாறிடுச்சு? தவறாக போய்விட்டது. அவர்கள் ஒன்றாகவே இருந்த நோக்கம் தவறாக போனது. எப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, நமக்கு நாமே பெயர் உண்டாக நம்முடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்த நாம் என்ன செய்வோம், ஒரு கோபுரத்தை என்ன செய்வோம் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். எதற்காக? தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக என்ன செஞ்சாங்க ஒருமனப்படுகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், இது நல்லதல்ல, தங்களுக்கென்று பெயர் என்ன செய்யக்கூடாது உண்டாக கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், பிரிவுகளை ஏற்படுத்துகிறார். பாஷைகள் என்ன செய்கிறார், தாறுமாறாக்கப்படுகிறது.
பாஷைகள் பலரும் என்ன செய்யல, ஒருத்தர் பேசுகிற இன்னொருக்கு புரியலை. ஆகவே என்ன செய்கிற அந்த வேலையும் தடைபடுகிறது. மக்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல இருந்து பிரிந்து செல்கிறார்கள். அப்படி பிரிந்து போனதா என்னது, உலகம் முழுவதிலும் பரவி ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அவர்களுக்கு தக்கபடி அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கை என்ன செய்தார்கள், அமைத்து கொண்டார்கள். அப்படி அமைத்து கொண்டதுனால கலாச்சாரம் வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக பலவிதமான பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, அப்படியே பிரிவு உண்டாகியது. அந்த பிரிவு 1, 2 சொல்லி என்ன செய்கிறது, பல பிரிவுகளை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் சொல்ல வேண்டாம், அநேக பிரிவு என்ன செய்கிறது காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் எப்படி இருக்கும், இங்கே பேசுகிற தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னுமாக கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழ் வேற மாதிரி இருக்கும், மதுரையில் வேற பாஷை. அதாவது ஒரே ஸ்லாங் என்ன செய்கிறது, ஒரே மொழி, ஆனால் பல விதத்தில் என்ன செய்கிறோம், நாம் அதை பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் ஒவ்வொரு மக்களை பொறுத்தும் அவருடைய படிப்பு அவருடைய பழக்க வழக்கங்களை வைத்து என்ன செய்கிறது, பல விதத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரையிலிருந்து இந்த பிரிவினைலாம் எப்படிப்பட்டது என்று பார்த்தீர்களானால், மனிதர்களால் உண்டான பிரிவினை என்னது கிடையாது, நல்லது கிடையாது. ஆனால் தேவன் பிரித்த பிரிவு நல்லது. அதிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், நாம் இந்த தேசத்துக்காக பன்முகத்தன்மையை என்ன செய்யணும், நாம் போற்ற வேண்டுமானால் அதை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இருக்கிற பிரிவுகளின் மத்தியிலே நாம் இந்த பன்முகத்தன்மையை போற்றத்தக்க வகையிலே நாம் வாழ வேண்டுமானால் அதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன செய்யலாம், நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேசத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த தேசத்திலே பலவிதமான பிரிவுகளின் அடிப்படையில் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரிவுகளிலே பார்க்கும் பொழுது அடிப்படையிலே மொழியை வைத்து என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த பிரிவை வைத்து பலவிதமான பிரிவு என்ன செஞ்சுட்டு வந்துவிட்டது. ஆனாலும் சரி, அந்த பிரிவின் மத்தியில் நாம் வாழ்கிறதுனாலே நாம் எப்படி இதை நாம் பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும் என்று செய்யலாம் நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோமானால் சங்கீதம் 85ஆம் சங்கீதத்துக்கு நேராக நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். சங்கீதங்கள் 85ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இங்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 85:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து என்று சொல்லப்படுகிறது. அன்பானது பிள்ளைகளே, தேசத்தின் மேலே தேசத்தின் பன்முகத்தன்மையை நாம் போற்ற வேண்டுமானால் அதை நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் தேசத்தின் மீது எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று இருக்கிறார் என்று பார்த்தீர்களானால் அவர் தேசத்தின் மீது பிரியமுள்ள ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கின்றார். பல பிரிவுகள் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார், தேசத்தின் மீது பிரியமுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அதனாலே தேசத்தின் மேல் பிரியம் என்று சொல்லும் பொழுது, தேசம் என்றால் அது யாரை குறிக்கிறது, இருக்கிற எல்லா மனிதர்களையும் என்ன செய்கிறது, அது அடக்கியது. ஆகவே ஆண்டவர் தேசத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நம் மீது என்ன செய்கிறார், அவர் பிரியமுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கின்றார். ஆகவே அவர் தேசத்தின் மீது பிரியம் வைத்ததினாலே என்ன காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறார் என்று பார்த்தீர்களானால் நமக்கு நன்றாக தெரியும். தேசத்தின் மேல் உள்ள மக்களிலே அவர் பிரியமாய் இருக்கிறதுனாலே யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்று சொல்லு எதை குறிக்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் என்ன செய்கிறது, அடக்கியது. அன்பானவர்களே, தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுகிற வண்ணமாக தேவனாய் கர்த்தர் படைத்த மனிதர்களை அவர் வழிநடத்தும்படியாக முதலாவதாக பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், தேசத்தின் மீது பிரியம் வைத்ததினாலே அவர் என்ன செய்கிறார், தன்னையே தியாக பலியாக என்ன செய்கிறார், அவர் அர்ப்பணிக்கிறார். அதுதான் சிறு பிள்ளைகள் திருவசனமாக சொன்ன காரியம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தங்களிடத்தில் பொருட்களை காணிக்கையாக என்ன செய்கிறார்கள், படைக்கிறார்கள். அது தொடர்ந்து வசனம் சொல்லப்படும். பொண்ணு வெள்ளி இன்னுமாக தங்களுடைய உச்சிதமான பொருட்களாக என்ன செய்கிறாங்க, கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இது கொடுப்பதின் மூலமாக என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம் என்று என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். ஆண்டவரும் தன்னுடைய ஒரே குமாரனை என்ன செய்தான், இந்த உலகத்தில் கொடுத்து
நம் மீது வைத்திருக்கிற பிரியத்தை என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துவராக காணப்படுகின்றார். இந்த பிரியம் என்னதெல்லாம் செஞ்சது, என்னதெல்லாம் செய்கிறது என்று பார்த்தீர்களானால், அதை 85ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று சொல்லப்படுகிறது. அன்பானதனுடைய பிள்ளைகளே, தேசத்தின் மீது ஆண்டவர் வைத்த பிரியம் என்ன காரியத்தை கொண்டு செல்கிறது என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய குமாரனை கொடுத்து நம்மிடத்தில் உள்ள அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அக்கிரமத்தை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அன்பு என்ன செய்யும்? திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் தேசத்தின் மீது வைத்த அன்பு என்ன செய்கிறது? தேசத்தில் உள்ள மனிதர்கள் செய்த எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கும்படியான ஒரு மாண்பை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. எல்லா மனிதருக்கும் என்ன செய்கிறது? மன்னிப்பை அருளுகிறது. அன்பானவர்களே, அந்த மன்னிப்பு அருளுகிறதோ மாத்திரமல்ல, ஆண்டவர் அடுத்து சொல்லப்படுகிறது, அதை எல்லாம் என்ன செய்கிறாரா? மறந்தீர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். மூடுதல் என்றால் அதை இனிமேல் என்ன மாட்டோம், திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து மறக்கிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 3ஆவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். மறுபடியும் அவன் என்ன செய்யறான்? மனிதன் பாவத்தை மன்னிக்கப்பட்டாலும் சரி, மூடப்பட்டாலும் சரி, மனிதனும் மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு தூரம் செல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்யல? அந்த கோபத்தை எல்லாம் எரிச்சலை எல்லாம் என்ன செய்கிறார்? அடக்கி கொண்டு அவர் மனிதர்கள் மீது மேலும் என்ன செய்கிறான்? எப்பொழுது அவன் ரொம்ப விழுகிறானோ அப்பொழுது மறுபடியும் என்ன செய்கிறான்? ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறவராக காணப்படுகின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தின் பன்முகத்தன்மையை நாம் போற்ற வேண்டும். இந்த தேசத்தின் பன்முகத்தன்மையோடு நாம் இணைந்து வாழ வேண்டுமானால் இந்த தேசத்தின் மீது நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் பிரியம் வைத்தாரோ, எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அதுபோல நாம் என்ன செய்யணும்? நாமும் அன்பு கூற கடன்பட்டவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே நாமும் இந்த தேசத்தின் மீது என்ன செய்யணும்? அன்பு கூறும்படியாக கடன்பட்டவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கின்றோம். அன்பு அப்படிப்பட்ட அன்பு கூறுவதனால என்னென்ன காரியம்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் செய்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நினைச்ச முடியும். அந்த அன்பு உண்மையாய் இருந்தால் இதெல்லாம் நினைச்ச முடியும், நம்மாலும் செய்ய முடியும். எதை செய்ய முடியும்? மற்றவர்களை மன்னிக்க முடியும். அந்த மன்னிக்கிற மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கும்? நான் உன்னை இதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லி காட்டுகிற மன்னிப்பு அல்ல. அது எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கணும்? சொல்லி காட்டாத, அதாவது நமக்கே என்ன செஞ்சிடணும்? மறந்துடுற அளவு என்ன செய்யணும்? நாம் மன்னிக்கும்படியாக என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். நம்மளா மன்னிச்சோங்கிறத என்ன செஞ்சிடணும்? நாம் மறந்து விட வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட மன்னிக்கிறதை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட அன்பு மன்னிக்கிறது, மறக்கிறது. மறுபடியும் அவர்கள் தவறினாலும் சரி, அவர்களையும் என்ன செய்கிறது? அந்த அன்பு ஏற்றுக்கொள்ளுகிற அன்பாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. அன்பான தினுடைய பிள்ளைகளே, தேசத்திலே இன்றைய காலகட்டத்திலே இந்த பன்முகத்தன்மையை என்ன செய்கிறது? குறைகிறது. எல்லாம் பல நாடு பல மொழி என்கிற எண்ணெல்லாம் போய் இப்போ எந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது? ஒரு நாடு ஒரு மொழி என்ற ஒரே மதம் என்கிற எல்லாம் என்ன செய்கிறது? இன்றைய காலகட்டத்திலே வருவதற்கு ஆயத்தமாகிறது. காரணம் என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா, வேதத்தில் சொல்லும்படி கடைசி நாட்களில் என்ன குறைஞ்சிரும்? அன்பு தணிந்து போகும் சொல்ற வேத வார்த்தை என்ன செய்கிறது? இன்றைக்கு உலக நடக்கையில் என்ன செய்கிறது? வந்துவிட்டது. எங்க பார்த்தாலும் என்னது? கள்ளவரும். எங்கு பார்த்தாலும் சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற எண்ணம் என்ன செய்கிறது? உலக நாடுகளுக்குள்ளும் அது உருவாகி அந்த என்ன செய்கிறது? தலைவிரித்து ஆடி நானே பெரியவன் என்ன செய்கிறார்கள்? வல்லமையுள்ளவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எங்க நடக்கலாம்? உலகத்திலே நடக்கலாம். ஆனால் நாம் உலகத்தால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே நம் எல்லோருக்கும் இருக்கிற சட்டத்திட்டம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த, அவர் நம்மை பின்பற்றி வர சொல்லும்படியான
திட்டத்துக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம் காணப்படுகிறதுனாலே எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது அன்பு கூர்ந்தாரோ, நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாமும் இந்த தேசத்தில் காணப்படுகிற பன்முக தன்மைகளை என்ன செய்யணும், நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் கூட இதை நாம் எங்கேயோ தேசத்தில் என்று சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, நாம் அதை ஆரம்பிக்க முடியாது. நாம் அதை எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அதை எங்க தான் நாம் ஆரம்பிக்கணும்? இந்த அன்பு, இந்த பன்முகத்தன்மையை போற்றுகிற காரியம் நம்ம தேசத்துல அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இதை நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு என்ன செய்யணும், நாம் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் எங்கு அதனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அது எங்கே தான், நம்முடைய வீடு தான். அப்படிதானே? நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு. 2 நபர் 3 நபராக ஆகிறார்கள். அந்த இடத்துல என்ன செய்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த அன்பு என்ன செய்கிறது, குடும்பத்துக்குள்ளாக முதலாவதாக என்ன செய்கிறது, அந்த அன்பு மன்னிப்பை கொடுக்கிறது. அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எப்படி ஆண்டவர் மறக்கிறாரோ அதுபோல மறக்க வேண்டும். அதுபோல என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் அவர்கள் விழுந்தாலும் சரி, எப்படி நம்ம மறுபடியும் விழுந்தா ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, நீ விழுந்துட்ட இனி அவ்வளவுதான் சொன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்ய முடியாது, இங்க இருக்க முடியுமான்னு பார்த்தா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆகவே அதுபோல எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து நாம் இவ்வளவு மன்னிப்பை, இவ்வளவு ஏற்றுக்கொள்ளுதலை பெற்றிருக்கிறதுனாலே நாமும் நம்முடைய குடும்பத்திலிருந்து என்ன செய்யணும், இந்த காரியத்தை நாம் துவங்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். குடும்பத்தில் பெற்றோர்களை என்ன செய்யணும், பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் தவறினாலும் சரி, அந்த இடத்துல இருந்து அவர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல பிள்ளைகளை என்ன செய்யணும், பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே உறவு சகோதரர்கள் என்ன செய்யணும், உண்டாக வேண்டும். அப்படியே என்ன செய்யணும், அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், முதல்ல குடும்பத்தில் பிரகாசிக்கணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுற காரியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்க என்ன செய்வீங்க, உலகம் முழுவதிலும் எனக்கு என்ன செய்வீங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படும். எருசலேம் வீடு, யூதேயா நகரம், அப்படி என்ன செய்யணும், அது 1, 2 என்று செய்யணும். அப்படியாக சாட்சிகளாக, வெளிச்சங்களாக, தீபங்களாக என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொன்னபடி காணப்பட வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவதற்கு என்ன செய்கிறோம், நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த காரியத்தில் சந்தோஷம். அப்படிதானே? இந்தியா தேசங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடுன்னு சொல்லும் பொழுதே நமக்கு மிகுந்த சந்தோஷமாக காணப்படும். அதுபோலதான் இது. அதை நாம் போற்றுகிறோம், அதை நாம் மதிக்கிறோம் என்றால் அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தில் நாம் சொல்கிறபடி பலவிதமான எண்ணங்கள் கருத்துக்களோடு என்ன செய்வாங்க. இப்போ இங்கே இருக்கிற நம்ம 100 பேர் இருக்கிறோன்னா 100 பேருக்குள்ளேயும் ஒரே எண்ணம் இருக்குமான்னு பார்த்தா என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் அதை நாம் அப்படியே நான் சொல்லதான் சரி என்று இல்லாமல் அவர்கள் சொல்லுகிற கருத்தை என்ன செய்யணும், கேட்டு ஏற்று. இது எப்போ தான் முடியும், இன்னொருத்தர் பேசுகிறத ஒருத்தர் இன்னொருவர் எத்தாப்புல உட்கார்ந்து கேட்கணும்னாலே சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. அவர்களை அன்பு கூறாமல் என்ன செய்ய முடியாது, நாம் கேட்க முடியாது. மாத்திரமல்ல, அதே அன்பு என்ன செய்கிறது, மறுபடியும் அவர்களை அந்த மன்னிக்கிறதுக்குள்ளாக கொண்டு செல்கிறது. அந்த மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் என்ன செய்கிறோம், அவர்களோடு நாம் போற்றி வாழ்கிறவர்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். தான் குடும்பம் என்ன செய்யும், முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிக்கிறோம், அடுத்து நம்முடைய தெருவுக்கு வருகிறோம், அடுத்து நம்முடைய திருச்சபையிலும் அதை காணப்படுகிறது. திருச்சபையின் மூலமாக இந்த சமுதாயம் என்ன செய்கிறது, போற்றப்படுகிறது. இந்த சமுதாயத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், முதல்ல எந்த காரியத்துக்காக நம்முடைய காலை எடுத்து வைத்தோமோ அதே திட்டத்தை என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்தில், இந்திய தேசத்திலே நம்மால் செயல்படுத்த முடியும். அன்பான தினுடைய பிள்ளைகளே, ஆக நம்முடைய வாழ்க்கையிலே தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுகின்ற காரியத்தில் இணைந்திருக்கிற நாம் முதலிலே அதை நாம் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பிக்கும்படியாக என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிற. குடும்பத்தில் இன்றைய காலகட்டத்தில் மன்னிக்க முடியாமல் குடும்ப உறவுகள் என்ன செய்கிறது, பிரிந்து போயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மன்னிச்சாலும் மறுபடியும் சொல்லி காயப்படுத்துகிற ஒரு நிலைமை என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்,
மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி எரிச்சலை என்ன செய்கிறோம்? குடும்பத்திலே நாம் சுமந்து வருகிறோம். அப்படி குடும்பத்தில் எரிச்சலோடு, குடும்பத்தில் மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாமல், குடும்பத்தில் அன்பா இல்லாமல் இருந்துட்டு நம்ம எதை செஞ்சாலும் என்னதுதான்? எதுவுமே என்னதில்லை, பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுடைய எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன் என்று செய்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பெரிய முதல்ல என்ன செய்கிறார்? ஆண்டவர் முதல்ல மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தினது என்னது? குடும்ப உறவை என்ன செய்கிறார்? அவர் ஏற்படுத்துகிறார். அந்த குடும்பம் 2 பேர் தான் என்ன செய்கிறது? 3 ஆகிறது. அதுதான் ஒரு சமுதாயமாக மாறுகிறது. அந்த சமுதாயமே என்ன செய்கிறது? தேசமாக இருக்கிறது. ஆகவே தேசத்திலே பல பிரிவுகள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் நாம் மகிழ்வாக வாழ வேண்டுமானால் அந்த வாழ்வை நாம் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே அதற்கு முதலாவதாக எதை மையமாக இருக்கணும்? அதுதான் 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. ஆனா எதுதான் பெருசு? அன்பே பெரியது என்று சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, அழகாக ஒரு பாட்டு பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை நாம் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும்னா முதலாவது நாம் யாரை சொந்தமாக்கணும்? நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்? சொந்தமாக கொடுக்கணும். நம்ம சொந்தமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் என்ன செய்யும்? தேவனுக்கு சொந்தமாக மாறும். குடும்பம் சொந்தமாகும் பொழுது மறுபடியும் என்னதுதான்? சுத்தி என்ன செய்யும்? எங்கே வரும்? ஆகவே முதலாவதாக நாம் என்ன செய்யணும்? தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்ற ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்புக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்து உணர்ந்து வாழும் பொழுது, அது நாம் தேசத்தை பன்முகத்தன்மையை போற்றுகிற பிள்ளைகளாக நினைச்ச முடியும், காணப்பட முடியும். ஆகவே ஆண்டுடைய அன்பை இன்னும் அதிகமாக உணர்வோம். நாமும் அன்புள்ளவர்களாக வாழுவோம். நிச்சயமாக ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நமக்கு கொடுத்து தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வாராங்க. ஆமேன். யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் படைக்கும்படியாக 268வது பாடல். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாவிரல் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். 268வது பாடல். நிறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோடு
தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆக்கம் தப்பி நடப்போரை சத்தியம் வழிக்குள் வந்திட சேர்ந்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்த்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் ஒரு குடும்பமாக உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூடி வந்து உம்மோடு பேசவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் எங்களையும் எங்களுடைய பொருட்களையும் காணிக்கையாக படைக்கவும் இதில் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலுமாக ஆபேலையும் உடைய காணிக்கையும் அங்கீகரித்த ஆண்டவர் எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் தேசத்தில் உள்ள எங்களை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி எங்களை தாங்குகிறதற்காக, எங்களை நீர் பலப்படுத்துகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதனால் தேசத்தில் மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெருகும் பொழுது இந்த பூமியில மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டீர் ராஜா. ஆம் தகப்பனே, ஒருவேளை தேசத்தில் குடியிருக்கிற நாங்கள் எங்களிடத்தில் அக்கிரமங்கள் பெருகுமே, ஆனால் ஆண்டவர் நீர் எங்களை உண்டாக்குனதற்காகவும் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிற தகப்பனே. ஆகவே எங்களிடத்தில் அக்கிரம சிந்தை ஆண்டவரை இல்லாமல் நீர் எப்படி எங்களை மன்னித்தீரோ, எப்படி நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரோ, அதுபோல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாக அல்ல, அவர்கள் செய்ததற்காகவே இப்படி என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக அன்றைக்கு ஆதாமுடைய குணமாக அல்ல தகப்பனே, உம்முடைய குணமாக ஆண்டவரே நாங்கள் உண்மையே பின்தொடர ஆண்டவர்கள் உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆம், ஆதாம் கூறினாரே, நீர் கொடுத்த ஏவாள் என்று சொல்லி ஏவாள் சர்ப்பத்தை குறை கூறினது போல ஒரு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களையோ, எங்கள் பெற்றோரையோ, எங்கள் பிள்ளைகளையோ, அல்லது எங்கள் உடன் பிறந்தவர்களையோ, அல்லது எங்களுடைய ஏதாவது ஒரு சூழ்நிலைகளையோ குறை கூறி கொண்டு நாங்கள் உம்முடைய அன்பை செலுத்த தவறினோம் என்றால் எங்களை தயவாய் மன்னியும் அப்பா. நீர் எந்த சூழ்நிலையில் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரோ, உமக்கு துரோகிகளாக, சத்துருக்களாக, பாவிகளாக வாழ்ந்திருந்த எங்களை நீர் நேசித்தீர் ராஜா. அதுபோல நாங்களும் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதான எதுவுமே காரணம் இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர்களை அன்போடு நேசிக்க ஆண்டவர்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காரணம், நீர் எங்களை நேசித்திருக்கிறேன், நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன், உம்முடைய குமாரனே எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன், அன்பு என்னது என்பதை எங்கள் வெளிப்படுத்திருக்கிறேன் ராஜா. ஆகவே நாங்கள் உடைய அன்பை பெற்றவர்களாக, அன்பை பகிர்ந்தவர்களாக, தேசத்தின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, திருச்சபையின் மீது கரிசனை உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மலை மீது அமர்ந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக, மலை மீது அமர்ந்திருக்கிற பட்டணங்களாக, உப்பாக, வெளிச்சமாக தொடர்ந்து வாழ ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலுமாக வந்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறேன். சோர்ந்து போன நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்துகிறேன். குழம்பி இருக்கிற நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை அருளை ஆலோசனைகள் வழங்கி நல்ல பாதையை காட்டுகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல தொடர்ந்து உடைய சபை கூடி வருதல் தொடர்ந்து பக்தி விருத்துக்கு நேராக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகலமும்
அன்போடே செய்ய கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல எங்கள் திருச்சபையிலும் செய்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அன்போடு செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக தகவனுடைய திருச்சபையின் சார்பாக நடத்தப்பட இருக்கிற அசன பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம். அதிலும் உம்முடைய நாமம் மையப்படணும் ராஜா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவை, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாம பிரஸ்தாபத்திற்காக நாங்கள் சகலத்தையும் செய்ய ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, எங்களுடைய பெயர் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு பாபேல் கோபுரத்தை கட்ட முயற்சி செய்தார்கள். அன்று அதிலே தாறுமாறாக்கினார் ராஜா. அப்படி அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காகவே நாங்கள் சகலத்தையும் செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுக்குள்ளே அன்பினாலே நிரப்புவீராக. நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி உம்முடைய அன்பை நாங்கள் எங்கள் திருச்சபையில முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, குடும்பத்தில் மன்னிக்க முடியாமல் ஏதாவது ஒரு காரணம் காணப்படுமே ஆயின் அன்று நாங்கள் மன்னிக்கிறதை நாங்கள் துவங்க எங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அவர்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நாட்களுக்காக காத்திருக்க வேண்டாம் தகப்பனே. நாட்கள் பொல்லாதவைகள் ஆகிவிட்டது. ஆகவே எங்களுடைய நிலைமை எப்பொழுது என்ன என்று எங்களுக்கே தெரியாது ராஜா. ஆனால் சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை வைத்திருக்கிறதற்கு நோக்கம் உண்டு, முகாந்தரம் உண்டு தகப்பனே. ஆகவே இதை அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று சொல்லி நாங்கள் மன்னிக்கிறதில்லை, நாங்கள் முந்திக்கொள்ள, கனம் செலுத்துவதில்லை, முந்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க, சமாதானம் உள்ளவர்களாக தொடர்ந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபை இந்த கிராமம் முழுவதுக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு திருச்சபையாக காணப்பட ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இன்னுமாக நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு உப்பாக வாழ தொடர்ந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உடைய ஆணிபாய்ந்த கரத்தலை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஞானம், பரிசுத்தம், நீதி எல்லாவற்றையும் ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்து வழிநடத்துவீராக. குடும்பத்தை ஞானமாய் நடத்துகிற பலனை தாங்க. பெற்றோர்கள் முன்மாதிரிகள் நடக்கையின் மூலமாக பிள்ளைகளை ஆதாயப்படுத்த பலன் தாங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிற பாக்கியம் நன்மையையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது போல ராஜா, நாங்களும் எருசலேமின் சமாதானத்தை காண்பாய் சொல்லப்பட்டதுபடி நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக உமக்கு பயந்து வாழுகிற உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலுக்குரிய எல்லா காரியங்களையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து சமாதானம், சுவிசேஷம் அது சாட்சிகளாக ஜீவிக்க ஆண்டவர்கள் தெரிவிக்கிறாங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதிர் வயதில் இருக்கிற தாய் தகப்பன்மார்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர்களையும் பலப்படுத்துவீராக. பலவீன நேரத்தில் உம்முடைய பலனை கொண்டு தாங்கி ஆதரித்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். மனதில் எந்த விதமான குழப்பங்களோ கவலைகளோ இல்லாமல் அவருடைய வாழ்வும் சுகமான ஒரு வாழ்வாக அமைய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கிராமத்திலே ஆண்டவர் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வேலை வாய்ப்பையும் ஆண்டவர் அருளுகிறேன், அதற்காக நன்றி தகப்பனே. அன்புடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வீராக. அதுபோல வேலை வாய்ப்புக்காக, திருமணத்திற்காக, என்னமாக எல்லா விதமான குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறேன். ஆண்டவரிடத்திலே நண்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிற ராஜா. ஆகவே தொடர்ந்து பிள்ளைகளை நேர்த்தியாய் வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டது போல அன்பிள்ளைகள் ஆண்டவரை இந்த காலத்தில் உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறேன். அதுபோல உமக்கு பிரியமானது இன்னது என்பதை தேடி உம்மை திருப்திப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஞானமுள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வெளியூர்களிலும் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தினாலே நிரப்புவீராக. அன்பு பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையாக நாங்கள் இணைந்து உடைய நாமத்தை உயர்த்த, மையப்படுத்த ஆண்டவர் பலன் தாரும். பாடகர்களுக்காக, ஆலய பணிவிடையாளருக்காக, இன்னும் அவங்களுடைய சேகர தலைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்வீராக. உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமேன்.
யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு நிறைவு கீதமாக 200 கீதங்கள் 571வது பாடல் இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தால் என்று சொல்லி பாடலாம். 200 கீதங்கள் 571வது பாடல். இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். நெஞ்சாரன்பின் தியாக சேவையை நெறியாம் சிலுவையின் வீரம் தங்கிட தேச தலைவர் மேலாசின் சாந்தியின் வாழ்வருள் நாதா. சமாதானம் இயேசுவின் வீடே சகலக்கும் சாந்தியும் நாடே. சாந்தி இதற்கில்லை ஈடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். ஜெயமே ஜெயமே ஜெய 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 ஜெயமே. உளவல தொழிலல உற்பத்தி மிகவே ஓங்கிய வர்த்தகம் தாங்க. பொய்யா மொழி மாகாண தலைவர் புருஷோத்தம மந்திரிகள் நற்கிறிஸ்திரைவானின் சிலுவை சேவை நட்புடன் கருணை இலங்க. பணிவிடை நேர்மை அருளே வரணரசின பகத்தெருளே. பாரதம் போற்றுமை பொருளே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.